இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சைடு வந்து நமக்கு செவரெல்லாம் வந்து நீர் கசிவு வந்து நமக்கு எல்லாமே பெயிண்ட்லாம் பொரிஞ்சு போயிருக்கும். அந்த 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 மாதிரி பொரிஞ்சு போய் சுவர் அந்த சுவருக்கு நம்ம வீடு கட்டும்போதே பாத்ரூமில் வந்து நம்ம என்ன மாதிரி பெயிண்ட் பண்ணணும், எந்த மாதிரி சேஃப்டி வேலை செஞ்சால் நமக்கு தண்ணி கசிவு இல்லாமல் இருக்குங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ரீபெயிண்டிங் பண்ணும்போது மேக்ஸிமம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் சைடு இந்த மாதிரி பெயிண்டெலாம் வந்து எல்லாம் உறிஞ்சி வந்து ஒரு மாதிரி பொரிஞ்சு போய் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் டைல்ஸ் வழியாக தண்ணி லீக் ஆகி சோறு தண்ணி ஈரத்தை குடிச்சு இந்த பெயிண்ட்டை வந்து பொரிஞ்சு போகுது எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம். இது நம்ம என்ன தான் வாட்டர் ப்ரூஃபிங் ரெண்டாவது எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாலும் சில இது கொஞ்ச நாள் எக்ஸ்ட்ரா போகிறதுக்கும் சில இது சீக்கிரமே திருப்பியும் பொரிஞ்சு வந்துடுது. அதனால் இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் டைல்ஸ்லாம் ஒட்டும் போதே இதுக்கு சேஃப்டியாகிட்டு பெயிண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டைல்ஸ் ஒட்டும் போதும் அந்த கேப்பெல்லாம் வந்து குவாலிட்டி அப்ளை பண்ணணும். அப்படியே பண்ணால் தான் நமக்கு ரெண்டாவது ஃபியூச்சரில் வந்து நமக்கு இந்த மாதிரி இப்போ பெயிண்ட் வந்து பொரிஞ்செலாம் போகாது. நம்ம எந்த மாதிரி பண்ணுறோன்னு இந்த வீடு டைல்ஸ் ஒட்டும்போது நம்ம எந்த மாதிரி பெயிண்ட் பண்ணணுன்னு இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் டைல்ஸ் ஒட்டும் போதும் என்ன இது பண்ணி நம்ம டைல்ஸ் கேப்லாம் அடைக்கிறோம், தண்ணி லீக்காகாமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முன்னால் இந்த பெயிண்ட் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நம்ம ஏற்கனவே பேஸ்மெண்ட்டுக்குலாம் நம்ம அடிக்கக்கூடியது இந்த வாட்டர் ப்ரூஃபுக்கு, அதாவது தண்ணி லீக்காகாமல் தண்ணி குடித்து பொரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அடிக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட்டுக்கெலாம் அடிப்போம். அதே மாதிரி இதுக்கு வந்து பாத்ரூமுக்குள்ளே இந்த மாதிரி சுவருக்கும் தரைக்கும் ஃபுல்லாகவே இந்த பெயிண்ட்டை நம்ம வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுலாம். இது நாங்கள் என்ன பெயிண்ட் எடுத்துருக்கோன்னா டாக்டர் பிக்ஸ்டிலேருந்து பிட்டு பிக்ஸுங்கிற பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு 1 லிட்டருக்கு வந்து 200 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி 2 கோட்டு அப்ளை பண்ணி விடணும். இது வந்து அப்போ தான் நல்லா காஞ்சப்புறம் ஃபஸ்ட் கோட் அடித்து நல்லா காஞ்சப்புறமா 2 கோட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காஞ்சப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறமா நம்ம அந்த டைல்ஸை ஒட்டலாம். டைல்ஸ் ஒட்டும் போதும் இது ஃபுல்லாக அடித்து விட்டுட்டு டைல்ஸ் ஒட்டும் போதுமே அந்த ஜாயிண்ட் ஃபில்லர் அப்ளை பண்ணுறதும் முக்கியம். அதுவும் வாட்டர் ப்ரூஃபிங் உள்ள இதுதான் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து சாதா ஜாயிண்ட் பவுடரை வச்சு அடைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஜாயிண்ட் பவுட்ரு வந்து மேக்ஸிமம் தண்ணி குடிக்கிறது, அதனால் அது வழியாகவும் தண்ணி லீக் ஆக சான்ஸ் இருக்குது. இதே போதும். இருந்தாலும் இதை தாண்டி நம்ம வராமல் இருக்கிறதுக்காக அடுத்து வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டும்போது அந்த எஃபாக்சி ஜாயிண்ட் ஃபில்லர் வந்து அப்ளை பண்ணணும். அது ஒட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த டைல்ஸ் ஒட்டும்போது இந்த ஒரு 3 to 5 mm கேப் விட்டு டைல்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் என்னென்னா நெருக்கி ஒட்டி விட்டு போயிடறாங்க. லேசாக ஜாயின் பவுடர் மட்டும் நைஸாக வச்சா போதும், அந்த மாதிரி வச்சு விட்டுட்டு அவங்க வேலை ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுக்காக பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. மேக்ஸிமம் வீட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வாட்டர் ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபேஸை வச்சு டைல்ஸ் ஒட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த கேப் கரெக்டாக ஈவனாக கிடைக்கும். இந்த மாதிரி 3 to 5 mm கேப் விட்டு அடைச்சிக்கிட்டு டைல்ஸ் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எஃபாக்சி ஜாயிண்ட் ஃபில்லர் வச்சு தான் அடைக்கணும். அது வந்து இங்கே நாங்கள் என்ன இது வச்சு அடைக்கிறோம்னா பிரிட்ஜரில் உள்ள எஃபாக்சி டைல் க்ரௌட், அதாவது இது வந்து 3 பேக்கில் வரும். அதாவது ரெசினு, அதுக்குள்ளே ஹார்னரு, அப்புறம் ஃபில்லர் பவுட்ரு, இந்த 3 மிக்ஸ் பண்ணி அடைக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம டைல்ஸ் ஒட்டிட்டு அந்த கேப்பில் நம்ம கரெக்டாக அடைச்சோம்னா இதுவும் வாட்டர் ப்ரூஃபிங் உள்ளது. இந்த எஃபாக்சி ஜாயிண்ட் ஃபில்லர் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் உள்ளது. அதனால் நமக்கு தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியே வராத மாதிரி கவர் ஆகிடும். ரெண்டும் பேஸில் வந்து நமக்கு பெயிண்ட்டு, மேலே வந்து எஃபாக்சி, இந்த ரெண்டும் அப்ளை பண்ணும்போது நமக்கு மேலே வந்து எஃபாக்சி ஜாயிண்ட் ஃபில்லர் வழியாக நமக்கு ஜாயிண்ட் வழியாக தண்ணி போகாது. அதே மாதிரி உள்ளே வந்து செவரில் நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கனால, பெயிண்ட் பண்ணியிருக்கனால செவர் வழியாக நமக்கு வெளியே வந்து பெயிண்ட்டு உறிஞ்சி போகிறதுக்கு செவர் வந்து ஈரமாகாமல் பெயிண்ட் வந்து உறிஞ்சி போகாது. இது வந்து நம்ம பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டுறதுக்கு முந்தையே இந்த மாதிரி நம்ம சேஃப்டியை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்யூச்சரில் வந்து நமக்கு செவருக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க.
வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி பாத்ரூம் ப்ராப்ளம் உள்ளவங்க ரீவர் கூட பண்ணிக்கலாம். டைல்ஸ் ஒட்டி ரிமூவ் பண்ணிட்டு புறாவே. தேங்க்யூ. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.